ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். கணபதிக்கு பூஜை முடிஞ்சாச்சு. அடுத்ததாக சங்குக்கும் பூஜை முடிஞ்சிடுது. இப்போது இன்றைக்கி சஷ்டி அப்படிங்கிறனால பாபாவுக்கும் முருகனுக்கும் ரெண்டு பேருக்குமே பாலாபிஷேகம், தைராபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், அதுவும் சங்காபிஷேகத்தில் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நீங்களும் பிரார்த்தனை பண்ணிங்கோ. கோரிக்கைகளை இதுக்கப்புறமா தான் வைப்போம். அலங்காரம், ஆரத்தி எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கிறதானா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறத நம்புங்கோ. சும்மா சுவாமி ஒரு காட்சியை கொடுக்க மாட்டார். அந்த காட்சியை கொடுக்குறாரானா அதனுடைய பின்னணி எவ்வளோ பெரிதாக இருக்கும் அப்படிங்கிறத மாத்திரம் மனசில் வச்சுங்கோ. நம்பினோர் கைவிடப்படார்னு சொல்லுவா. அது எந்த சுவாமிக்கானாலும் சரி, எந்த குருவுக்கானாலும் சரி பொருந்தும். ஸோ உங்களுடைய கடவுள் யாராக இருந்தாலும் இந்த பதிவு உங்கள் கையில் கிடைக்கிறதானா நீங்கள் அதிர்ஷ்டசாலி, அவ்வளோதான். ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சௌ சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சம் நமகா. ஓம் சௌ சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சம் நமகா. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணம். ஓம் சச்சிதானந்தாய் வித்மகே ஷிரடிவாசாய் திமிகி தன்னோ சாயி பிரஜோதயாத். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். குப்பாபாய் உத்திராட நட்சத்திரம். நிதிநிலையை சரி பண்ணி குடும்பத்தோட ஒற்றுமையாக சந்தோஷமாக ஆயுள் ஆரோக்கியத்தோட சௌபாகியத்தோட வாழணுங்கிறது இவாளோட கோரிக்கை சுவாமி. ருக்மணி சாயி சதய நட்சத்திரம். அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கா. ஹார்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு சொன்னால் நேற்றுக்கு ராத்திரி நம்ம அவளுக்காக ஸ்பெஷல் ப்ரேயர் வச்சோம். உங்கள் பாதத்தடியில் அவளோட கோரிக்கையும் வச்சு நம்மளோட புது கோரிக்கையும் வச்சோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொன்னால் அவள் பரிபூர்ணமாக குணமாகி ஆயுள் ஆரோக்கியத்தோட சகல சௌபாகியத்தோட குடும்பத்தோட மன நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறது அவளோட கோரிக்கை. கல்பனா குடும்பத்தாரும் சகல சௌபாகியத்தோட நிம்மதியாக சந்தோஷமாக ஆயுள் ஆரோக்கியத்தோட வாழணுங்கிறது அவளோட பொதுவான கோரிக்கை. மலர் சாய்ராமோட கணவர் 2 நாட்களுக்கு முன்ன மரித்து போனார். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். குடும்பத்துக்கு எல்லா விதமான சௌபாகியமும் கிடைச்சு ஆயுள் ஆரோக்கியத்தோட நிம்மதியாக பரிபூர்ணமாக வாழணுங்கிறது அவளுக்கு சித்தி பண்ணி கொடுக்கணும் சுவாமி.